பெண்களுக்கான உள்ளாடைகளுக்கென்றே ஒரு பிரத்யேக ஷோரூம் ரவி கலர்ஸ். மல்டி பிராண்டட் இன்னோவேஸ், எக்கச்சக்க மாடல்கள், டிசைன்கள், வெரைட்டிஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ், நைட்டிஸ், நைட் சூட், ஸ்போர்ட்ஸ் வேர், ட்ராக் பேண்ட்ஸ் என அனைத்தும் ஒரே இடத்தில். ரவி கலர்ஸ். இது ரவி டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸின் ஒரு அங்கம். ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் மே தின கொண்டாட்டம், தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் கொடியேற்றும் நிகழ்ச்சி. புதுச்சேரி 2021 சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்கு எண்ணும் பணி தயார் நிலை, 3 கட்டங்களாக நடத்த தேர்தல் துறை முடிவு. புதுச்சேரிக்கு தேவையான மருந்துகள், ஆக்சிஜன் கையிருப்பில் உள்ளது, துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் தகவல். புதுச்சேரியில் ஓட்டு எண்ணும் மையங்களில் கொரோனா பரிசோதனை செய்ய சிறப்பு குழுக்கள் அமைப்பு, சுற்றுலாத்துறை சார்பில் சிறப்பு ஏற்பாடு. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மார்க்சிஸ்ட் நகர கமிட்டி சார்பாக மே தின கொடியேற்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. மே தினம் 1ஆம் தேதி தொழிலாளர் தினம் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுவது வழக்கம். அதன்படி புதுச்சேரியிலும் தொழிலாளர் தினம் அனுசரிக்கப்பட்டது. அந்த வகையில் புதுச்சேரியின் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மார்க்சிஸ்ட் நகர கமிட்டி சார்பாக மே தின கொடியேற்ற நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி நகரத்தில் உள்ள கிளைகளான முத்தியால்பேட்டை பெருமாள் கோவில் கிளை, காந்தி வீதி நல்லாம் கிளினிக் கிளை, அரியாங்குப்பம், நெல்லித்தோப்பு ஆகிய கிளைகளில் கட்சி கொடியேற்றி மேதின நிகழ்ச்சி சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியின் போது நகர செயலாளர் மதிவாணன் தலைமை தாங்கினார். பிரதேச குழு உறுப்பினர் சரவணன், பிரதாப், முருகன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் மேதின கொடியேற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு எண்ணிக்கை மே மாதம் 2ஆம் தேதி காலை 8 மணிக்கு துவங்குகிறது. 23 தொகுதிகளுக்கான வாக்குகள் லாஸ்பேட்டையில் உள்ள 3 மையங்களில் எண்ணப்படுகின்றன. வாக்கு எண்ணிக்கை மையங்களில் அனைத்து ஏற்பாடுகளும் கவனமாக செய்யப்பட்டுள்ளதாக வாக்கு எண்ணிக்கை ஒருங்கிணைப்பு அதிகாரி சுதாகர் தெரிவித்துள்ளார். கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக மத்திய அரசு மற்றும் உச்ச நீதிமன்றத்தின் வழிகாட்டுதலின்படி அனைத்து பாதுகாப்பு நடவடிக்கைகளும் கவனமாக மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறினார். மொத்தமுள்ள 23 தொகுதிகளும் 8 தொகுதிகளாக பிரிக்கப்பட்டு 887 என்ற எண்ணிக்கையில் வாக்குகள் எண்ணப்பட உள்ளன. வாக்கு எண்ணும் பணியில் சுமார் 1000 அலுவலர்களும் இப்பகுதியில் மட்டும் 400 காவலர்களும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். வாக்கு எண்ணும் மையங்களில் வரும் அலுவலர்கள் மற்றும் முகவர்களுக்கு முகக்கவசம், சானிடைசர் மற்றும் விரும்பும் அலுவலர்களுக்கு PPE கிட் மற்றும் கையுறை வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் பயோவேஸ்ட் ஆகியவற்றை அப்புறப்படுத்த முறையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் ஒருங்கிணைப்பு அதிகாரி சுதாகர் தெரிவித்துள்ளார். மேலும் ஒவ்வொரு மையத்திற்கும் தனித்தனியாக சுகாதார ஒருங்கிணைப்பு அதிகாரி நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் ஒரு ஆம்புலன்ஸ் அவசர தேவைக்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் என்றும் தெரிவித்தார். புதுச்சேரியில் தனியார் தொழில் நிறுவனங்கள் சமூக பொறுப்புணர்வு திட்டத்தின் கீழ் மருத்துவ உபகரணங்களை சுகாதாரத்துறைக்கு வழங்கி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக மே மாதம் 1ஆம் தேதி துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் முன்னிலையில் தனியார் நிறுவனங்கள் மருத்துவ உபகரணங்களை சுகாதாரத்துறைக்கு வழங்கியது. அப்போது செய்தியாளர்களை சந்தித்து பேசிய துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அரசுக்கு உதவ முன்வந்த நிறுவனங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக தெரிவித்தார். புதுச்சேரியில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அனைத்து உதவிகளும் செய்யப்பட்டு வருவதாகவும் மருத்துவ குழுக்கள் வீடு வீடாக சென்று சிகிச்சை அளிப்பது தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். புதுச்சேரியில் RT-PCR பரிசோதனைக்கான கட்டணம் 500 ரூபாயாக மேலும் குறைக்கப்பட்டிருப்பதாகவும் தனியார் நிறுவனங்கள் அதிக கட்டணம் வசூல் செய்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்தார். 18 வயதிற்கும் மேற்பட்டவர்களுக்கு தடுப்பூசி செலுத்த மத்திய அரசிடம் 6 லட்சம் தடுப்பூசி கேட்கப்பட்டுள்ளதாகவும் தடுப்பூசி வந்தவுடன் இளைஞர்களுக்கு செலுத்தப்படும் என தெரிவித்தார். ரெமிடேஸ்வர் மருந்துகள், பிரணவாயு ஆகியவை போதிய அளவு கையிருப்பில் உள்ளதாக டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் பேட்டியின் போது தெரிவித்தார். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு எண்ணிக்கை மே மாதம் 2ஆம் தேதி காலை 8 மணிக்கு துவங்குகிறது. 23 தொகுதிகளுக்கான வாக்குகள் லாஸ்பேட்டையில் உள்ள 3 மையங்களில் எண்ணப்படுகின்றன. வாக்கு எண்ணிக்கை மையங்களில் அனைத்து ஏற்பாடுகளும் கவனமாக செய்யப்பட்டுள்ளதாக வாக்கு எண்ணிக்கை ஒருங்கிணைப்பு அதிகாரி சுதாகர் தெரிவித்துள்ளார். கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக மத்திய அரசு மற்றும் உச்ச நீதிமன்றத்தின் வழிகாட்டுதலின்படி அனைத்து பாதுகாப்பு நடவடிக்கைகளும் கவனமாக மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறினார். மொத்தமுள்ள 23 தொகுதிகளும் 8 தொகுதிகளாக பிரிக்கப்பட்டு 887 என்ற எண்ணிக்கையில் வாக்குகள் எண்ணப்பட உள்ளன. வாக்கு எண்ணும் பணியில் சுமார் 1000 அலுவலர்களும் இப்பகுதியில் மட்டும் 400 காவலர்களும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். வாக்கு எண்ணும் மையங்களில் வரும் அலுவலர்கள் மற்றும் முகவர்களுக்கு முகக்கவசம், சானிடைசர் மற்றும் விரும்பும் அலுவலர்களுக்கு PPE கிட் மற்றும் கையுறை வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்.
மேலும் பயோவேஸ்ட் ஆகியவற்றை அப்புறப்படுத்த முறையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் ஒருங்கிணைப்பு அதிகாரி சுதாகர் தெரிவித்துள்ளார். மேலும் ஒவ்வொரு மையத்திற்கும் தனித்தனியாக சுகாதார ஒருங்கிணைப்பு அதிகாரி நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் ஒரு ஆம்புலன்ஸ் அவசர தேவைக்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் என்றும் தெரிவித்தார். புதுச்சேரியில் கொரோனா குறித்த இன்றைய நிலவரம். புதுச்சேரியில் மே மாதம் 1ஆம் தேதி நிலவரப்படி கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் விவரங்கள் குறித்து விரிவாக காணலாம். இன்று கொரோனாவால் பாதிக்கப்பட்ட நபர்கள் 1379. கொரோனாவால் பாதிக்கப்பட்ட மொத்த நபர்கள் 60,001. இன்று உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 12. மொத்த உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 817. இன்று புதுச்சேரியில் பாதிக்கப்பட்ட நபர்கள் 1003. காரைக்கால் பாதிக்கப்பட்ட நபர்கள் 113. ஏனாம் பாதிக்கப்பட்ட நபர்கள் 121. மாஹே பாதிக்கப்பட்ட நபர்கள் 45. இன்று குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 623. மொத்தம் குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 48,921. மொத்த சிகிச்சையில் இருப்பவர்களின் எண்ணிக்கை 10,263. இன்று கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டவர்கள் 6,531. மொத்தம் கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டவர்கள் 8,03,173. புதுச்சேரி குபேர் அங்காடியில் பொதுமக்களுக்கு கபசுர குடிநீர் வழங்கும் நிகழ்ச்சியை காவல் கண்காணிப்பாளர் ரக்ஷனா சிங் துவக்கி வைத்தார். புதுவையில் நாளுக்கு நாள் கொரோனா தொற்று அதிகரித்து வருகிறது. அந்த வகையில் கொரோனாவின் 2வது அலை பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிறது. அரசு சார்பில் பல்வேறு தடுப்பு நடவடிக்கைகள் எடுத்து வருகின்றனர். பல தன்னார்வ குழுக்களும் பல தரப்பட்ட நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர். அந்த வகையில் புதுச்சேரி குபேர் அங்காடியில் உள்ள மொத்த மற்றும் சில்லறை காய்கறி வியாபாரிகள் சார்பில் பொதுமக்களுக்கு கபசுர குடிநீர் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டு புதுச்சேரி காவல் கண்காணிப்பாளர் ரக்ஷனா சிங் முன்னிலையில் வழங்கப்பட்டது. குபேர் அங்காடியில் உள்ள அனைத்து நுழைவு வாயில்களிலும் இந்த திட்டம் மூலம் அனைவருக்கும் கபசுர குடிநீர் வழங்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. காவல் கண்காணிப்பாளர் ரக்ஷனா சிங் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் முகக்கவசம் வழங்கியும் சானிடைசரை கொண்டு கைகளை கழுவ செய்தும் கபசுர குடிநீரை வழங்கினார். தனி மனித இடைவெளியை கடைபிடிக்கவும் அவ்வப்போது அறிவுறுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள், காய்கறி வியாபாரிகள் கலந்து கொண்டு கபசுர குடிநீரை வாங்கி பருகி பயனடைந்தனர். புதுச்சேரி நகரப்பகுதியில் உள்ள பான்லே பாலகத்திலும் மலிவு விலை உணவு வழங்க வேண்டும் என பொதுமக்கள் சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் கொரோனாவின் கோர தாண்டவத்தினால் பல்வேறு தரப்பினர் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஏழை எளிய மக்கள் பலர் உணவிற்கு வழியின்றி தவித்து வருகின்றனர். இதனை கருத்தில் கொண்டு புதுச்சேரி அரசு சார்பில் துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் மலிவு விலையில் உணவு வழங்க ஏற்பாடு செய்து அனைத்து பான்லே பாலகத்திலும் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்திருந்தார். ஆனால் முதல் கட்டமாக கதிர்காமம் அரசு மருத்துவக் கல்லூரி அருகே உள்ள பான்லே பாலகம், புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள பான்லே பாலகம் உள்ளிட்ட 4 இடங்களில் மட்டுமே மலிவு விலையில் உணவு வழங்கப்பட்டு வருகிறது. பொதுமக்களின் ஆதரவின் பேரில் மேலும் பல பான்லே பாலகத்திற்கும் விரிவுபடுத்தப்படும் என துணைநிலை ஆளுநர் தெரிவித்திருந்தார். நிலையில் நகரப்பகுதியில் உள்ள பான்லே பாலகத்தில் பலரும் மலிவு விலையில் உணவு குறித்து விசாரித்து வருகின்றனர். அங்கு இந்த திட்டம் இன்னும் செயல்படுத்தப்படவில்லை என அறிந்து ஏமாற்றத்துடன் திரும்பி செல்கின்றனர். மலிவு விலை உணவு பொதுமக்களிடையே ஆதரவு அதிகரித்து வரும் நிலையில் அனைத்து பான்லே பாலகத்திலும் இதனை செயல்படுத்த வேண்டும் என பொதுமக்கள் சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் கொரோனாவின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் கொரோனாவை கட்டுப்படுத்த கபசுர குடிநீர் பருகுவது, நீராவி பிடிப்பது போன்ற நடைமுறைகளை பலரும் பின்பற்றி வருகின்றனர். அந்த வகையில் கொரோனாவினால் நுரையீரல் பாதிக்கப்பட்டுவதுதான் நோயாளிகள் பெரும் சிரமத்துக்குள்ளாகி வருகின்றனர். நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோயிலிருந்து மனிதனை பாதுகாக்கும் ஒரு கருவியை சர்குணராஜ் என்பவர் கண்டுபிடித்துள்ளார். இந்த கருவிக்கு வேப்பரைசர் 360 டிகிரி எனும் பெயரையும் சூட்டியுள்ளார். இது சம்பந்தமாக பாரத பிரதமர், புதுவை துணைநிலை ஆளுநர், இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழகம் உள்ளிட்டவர்களுக்கு அனுமதி கேட்டு விண்ணப்பித்துள்ளார். இந்த கருவியின் செயல் விளக்கம் நிகழ்ச்சி தனியார் அரங்கில் நடைபெற்றது. இந்த செயல் விளக்க நிகழ்ச்சியில் குக்கரில் கொம்பு மஞ்சள், கிராம்பு, பட்டை, வேப்பிலை, வெற்றிலை, மஞ்சள் தூள், மிளகு உள்ளிட்ட பொருட்களை பயன்படுத்தி நீராவி வரவழைத்து இந்த கருவியின் மூலம் நீராவி பிடிக்கும் முறையை செய்து காண்பித்தார். இந்த கருவி ஒரு தற்காப்பு நீராவி பிடிக்கும் கருவி என்றும் மருந்து அல்ல என்றும் சர்குணராஜ் விளக்கமளித்தார். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு நான் வச்சிருக்கிற பெயர் வேப்பரைசர் 360 டிகிரி. இதுக்குரிய இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்குரிய பேட்டன்ட்டு மற்ற இதெல்லாம் நானே வாங்கியிருக்கிறேன். அது இல்லாமல் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்குரிய பர்மிஷன்லாம் பிரைம் மினிஸ்டர்ட்டையும் நம்மளுடைய புதுவை சொல்லியிருக்கிறேன்.
அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் அதில் கிடைக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ராக்டை வந்து நம்ம 100% எடுக்க போகிறோம். அதுதான் அதில் முக்கியமானது. கேஸ் ஃபார்மேட்டில் எடுக்க போகிறோம். புதுச்சேரியில் அனைத்து இடங்களிலும் ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்பே இல்லை என புதுவை அரசு சுகாதாரத்துறை செயலர் மருத்துவர் அருண் தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தை சேர்ந்த யானத்தில் உள்ள மருத்துவமனைக்கு தேவையான ஆக்சிஜன் யானம் மாவட்ட ஆட்சியர் வேண்டுகோளின்படி அங்கு அதிகரித்து வரும் கோவிட்-19 நோயாளிகளுக்கு 20 டி டைப் ஆக்சிஜன் சிலிண்டர் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும், அங்கு ஆக்சிஜன் தேவைப்படும் படுக்கைகளுக்கும் ஐசியு படுக்கைகளுக்கும் தேவையான ஆக்சிஜன் இதன் மூலம் கிடைக்கும் என தெரிவித்துள்ளார். மேலும் யானத்தில் PSA ஆக்சிஜன் தயாரிக்கும் நிறுவப்பட்டு உள்ளதாகவும், இன்னும் 10 நாட்களில் அது செயல்பட துவங்கும் எனவும் தெரிவித்துள்ளார். இதன் மூலமாக யானத்திற்கு தேவையான ஆக்சிஜன் முழுவதும் பெற்றுக்கொள்ளலாம் என சுகாதாரத்துறை செயலர் மருத்துவர் அருண் தெரிவித்துள்ளார். இதேபோன்று காரைக்காலுக்கு 20 டி டைப் ஆக்சிஜன் சிலிண்டர்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும், அங்கும் PSA முறையில் ஆக்சிஜன் உற்பத்தி செய்யப்பட்டு தயாரிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்த அவர், மாஹேவிற்கு ஏற்கனவே 10 டி டைப் சிலிண்டர் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும், அங்கும் ஆக்சிஜன் உற்பத்தி 10 நாட்களில் தொடங்கிவிடும் என்றும் தெரிவித்துள்ளார். புதுவை யூனியன் பிரதேசத்தை சார்ந்த அனைத்து இடங்களிலும் ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்பே இல்லை என புதுவை அரசின் சுகாதாரத்துறை செயலர் மருத்துவர் அருண் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி ரங்கப்பிள்ளை வீதியில் உள்ள BSNL தலைமை அலுவலகத்தில் மே தின கொடியேற்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரியில் மே தின விழா பல்வேறு தொழிலாளர் சங்கம் சார்பில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. ஒவ்வொரு ஆண்டும் மே மாதம் 1ஆம் தேதி தொழிலாளர் தினமாக அனுசரிப்பது வழக்கம். அந்த வகையில் தொழிலாளர் தினமான மே மாதம் 1ஆம் தேதி பல்வேறு தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் மே தின கொடியேற்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. அந்த வகையில் புதுச்சேரி ரங்கப்பிள்ளை வீதியில் உள்ள BSNL தலைமை அலுவலகத்தில் ஊழியர்கள் மே தின கொடியேற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். தலைமை அலுவலகத்தில் பணிபுரியும் ஊழியர்கள் அலுவலக வாயிலில் தனி மனித இடைவெளியை கடைபிடித்தும் முகக்கவசம் அணிந்தும் மே தின கொடியேற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். மே தின உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். BSNL ஊழியர்கள் பலர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுவை மாநில பாரதிய ஜனதா கட்சி சார்பில் மணவெளி தொகுதியில் கபசுர குடிநீர் வழங்கப்பட்டது. புதுவை மாநிலத்தில் கொரோனாவின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் 2வது அலை காரணமாக பல்வேறு தரப்புப்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் புதுவை அரசு சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றது. இதேபோல் அரசியல் கட்சியினர், தன்னார்வலர்கள் பொதுமக்களிடம் கொரோனா குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றனர். அந்த வகையில் புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி சார்பில் மணவெளி தொகுதியில் கபசுர குடிநீர் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மணவெளி தொகுதி பாரதிய ஜனதா கட்சி சார்பில் கபசுர குடிநீர் வழங்கும் நிகழ்ச்சி பிள்ளையார் திட்டு மற்றும் ஆண்டியார் பாளையம் கிராமத்தில் நடைபெற்றது. பாரதிய ஜனதா கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் ஏம்பலம் செல்வம் கபசுர குடிநீரை பொதுமக்களுக்கு வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பிள்ளையார் திட்டு பாரதிய ஜனதா கட்சி பிரமுகர் செல்வகுமார் ஏற்பாட்டில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ராமு, கிருஷ்ணமூர்த்தி, மாநில விவசாய அணி பொதுச் செயலாளர் சக்திபாலன் உள்ளிட்ட ஏராளமான பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை நிர்ணயத்திற்கு ஏற்ப நாள்தோறும் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை மாற்றியமைக்கப்பட்டு நாடு முழுவதும் ஒரே மாதிரியான விலையில் விற்கப்பட்டு வருகிறது. அதன்படி புதுவையில் 1 லிட்டர் பெட்ரோல் 90 ரூபாய் 58 காசுகளுக்கும், டீசல் 1 லிட்டர் 84 ரூபாய் 4 காசுகளுக்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. மீண்டும் முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் மே தின கொண்டாட்டம். தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் கொடியேற்றும் நிகழ்ச்சி. புதுச்சேரி 2021 சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்கு எண்ணும் பணி தயார் நிலை. 3 கட்டங்களாக நடத்த தேர்தல் துறை முடிவு. புதுச்சேரிக்கு தேவையான மருந்துகள், ஆக்சிஜன் கையிருப்பில் உள்ளது. துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் தகவல். புதுச்சேரியில் ஓட்டு எண்ணும் மையங்களில் கொரோனா பரிசோதனை செய்ய சிறப்பு குழுக்கள் அமைப்பு. சுற்றுலாத்துறை சார்பில் சிறப்பு ஏற்பாடு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.